நான் நைட்லாம் அழுதேன். ஏன்னா ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அப்போ சொன்னார். எங்கள் அப்பா ஏன்டா தூங்கலைன்னாரா, என்ன டாடி ஆண்டவர் இப்படியெல்லாம் என்ன குறித்து பேசுகிறாரு அப்படின்னு அழுகுறேன் 1:30 மணிக்கு. நரகத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு. நான் இன்னும் பார்த்ததில்லை. பார்த்த நிறைய பேரை வந்து அவங்க எப்படின்னு கேள்வி கேட்குறது இருக்குது. வசனத்தின்படி அவங்க கேட்குறாங்க. ஏன் பார்க்க முடியாது? ஏன் அப்படின்னா, ஏன் இவங்கெல்லாம் ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க, எப்படி பார்க்க முடியும்? நான் சொல்கிறேன், ஏன் பார்க்க முடியாது? த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியா? சரி. 8 மணிக்கு உட்காந்தேன்னா நைட் 12 மணி வரையும் ஜெபிப்பேன் அப்படி. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, அப்படி விடிஞ்சிருச்சு. நைட்டில் தூங்கல. அடுத்த நாள் 7 மணி ஆயிடுச்சு. 12 அவங்க அப்படி ஒரு ஃபீல். என்னடா இங்கே இருந்தால் அங்கே எந்திரிக்கும் போது அங்கே இருப்பாங்க. மேபி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பிரசன்ட், அந்த இதுதான் அவங்க தெரியாது எப்படி போகிறாங்க. பட் சிலரெல்லாம் நீங்கள் நிறைய மீட்டிங்லாம் போயிருப்பீங்க, சிலரெல்லாம் அதை உணர முடியல. அதுக்கு என்ன காரணம்? அது கான்சியஸாக அவங்களுடைய உறவு. ஐயோ, அது பெரிய சப்ஜெக்ட். இல்லை, அவங்க அந்த கான்சியஸாக நான் பிரசங்க நிறைய பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதாவது ஸோ நீங்கள் ஒர்ஷிப்பில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், இப்போ நிறைய வந்து கான்சர்ட் நடக்குது இல்லையா, நிறைய கான்சர்ட்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கான்சர்ட்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க? இல்லை, நான் பண்ணுவேன். நான் பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக கான்சர்ட்லாம் பண்ணுவேன். ஆனால் டிக்கெட் போட்டு பண்ண மாட்டேன். ஏன், என்ன சாட்சியெல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி மக்களுக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபேத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அடிக்ஷனுக்கும் ஒரு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ்ஸு சீக் பண்ணுறதை விட சீக் ஜீசஸ், சீக் ye first the kingdom of God and the righteousness, all the things will be added into you பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்டர் பிரவீன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு மெசேஜை வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ணுறீங்க. காட் will bless you. Amen. எல்லாம் யூடியூப்பை வச்சு வீட்டில் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் வச்சு வீட்டில் இருக்காங்க, ஃபேஸ்புக் வச்சு ஈடன் டிவி வந்து அங்கே போய் ரீச் பண்ணுது. ஸோ தயவுசெய்து இந்த ஒரு மெசேஜ் வந்தால் நீங்கள் பாருங்கள், இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் support is very important and bless this ministry, and I pray and prophesy, I decree and declare, God bless you. இத்தனை வருஷம் நீங்கள் இது பண்ணதில் இப்போ ஹோலி 9 கிஃப்ட்ஸு கொடுக்கறது, அதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் இப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் ரிசீவ் கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு அது ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? 9 கிஃப்ட்ஸுமேவா இல்லை ஒரு குறிப்பிட்ட? பைபிள் அந்த டைம்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிப்பேன். பைபிளை பார்த்தா அப்படியே ஆசையாக இருக்கும், திங்கலாம், அப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. என்னடா அப்படின்றது இது அப்படி இருக்கும். அப்போ ஆண்டவர் என்னையே ஜெபிக்க வச்சார். என்னன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து, மற்ற எல்லா வரங்களை காட்டிலும் இது 2க்கு மேல எனக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டாக்குனார். ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அடிக்கடி அந்த 1 Corinthians 12 போய் அதை அப்படி பார்த்துட்டே இருப்பேன். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து, இது 2ஐயும் பார்த்துட்டு படிச்சுட்டு அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஜெபிக்க வச்சார் சின்ன வயசுல. அப்போ நாங்கள் யூத் மீட்டிங்கில் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தினோம். கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சேர்த்து. அதுக்கு முந்தின வாரம் தான் நான் நடத்தினேன். இப்போ பாய்ஸுக்கு மட்டும் ஒரு அண்ணன் நடத்துகிறார். இப்போ நாங்களாம் லீடர்ஸு, பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முன்னாடி போய் முழங்கால் போடுன்னு. நான் வந்து லீடராக இருக்கிறேன், நான் போய் இந்த பசங்களே அபிஷேகம் பெறல, அதுக்காக நாங்களாம் ஜெபிக்கிறோம். நான் போய் ஆண்டவர் நீ போய் முழங்கால் படி. நான் போய் முழங்கால் படிக்கிட்டே தான் நடத்துகிற அண்ணாக்கு, அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபஸி பண்றாரு. அவரு வந்து சொல்றாரு, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தனியா ரூம்ல உட்காந்து அழுது கேட்டில, இப்ப நான் உனக்கு தரேன் அப்படின்னு. ஒத்துன்னு விழுந்தேன், சாஷ்டாங்கமா விழுந்து நான் பயங்கரமா கத்தி அழுதுருக்கேன். எனக்கு தெரியல. முடிச்சோடனே எங்க பாஸ்டர் பையன் சொன்னான், டே பென் என்ன இப்படி கத்தி அழுது அப்படின்னு. எனக்கு கத்துன மாதிரி தெரியல, ஏங்கி நீ அழுவுற கத்துற. அப்புறம் சாட்சி சொல்லும் போது அவரே சாட்சி சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபஸி பண்ணாரு என் மேல.
அவர் சொல்றாரு, இதுதான் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபஸி. பெனட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். நான் நைட்லாம் அழுதேன். ஏன்னா ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அப்ப சொன்னார். எங்க அப்பா ஏன்டா தூங்கலன்னாரா, என்ன டாடி ஆண்டவர் இப்படியெல்லாம் என்ன குறிச்சு பேசுறாரு அப்படின்னு அழுகுறேன் 1:30 மணிக்கு. நீ இப்ப இருக்கிற நிலையை யோசிக்காது, ஆண்டவர் உன்னை எப்படி பயன்படுத்துவாரோ அப்படி அவர் பார்க்கிறாரு, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. நான் தகுதி இல்லையே டாடி, இப்படி பேசுறாரு ஆண்டவர். எங்க அப்பாவும் அழுகுறாரு 1:30 மணிக்கு. அப்புறம் ஜெபம் பண்ணி, சரி நீ போய் தூங்கு, ஆண்டவர் பேசுவாரு, பயன்படுத்துவாரு, பயப்படாத அப்படி சொன்னார். இந்த ஞானத்தையும் இந்த அறிவை உணர்த்து சொன்னது அது ரிசீவ் பண்ணுறீங்க அந்த கிஃப்ட். ஓகே, அது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அதுக்கப்புறம்? அந்த நிறையா பைபிள் படிக்கும்போது நிறையா ஆண்டவர் வந்து வெளிப்பாடுகள் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் இப்போ படிக்கிறோம், அப்புறம் 2 நாள் கழித்து அப்படி தள்ளி போகிறோம், அதோடைய ஜோடியை காமிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரையும் அப்படி தெரியாது. இந்த மாதிரி கிஃப்ட் ஆப்ரேட்லாம் ஆயிருக்கா? ஆமாம். ஆக்சுவலாக இப்போ நான் ஊழியம் செய்கிறத காட்டிலும் அந்த ப்ரேயர் டைம்லலாம் நான் வெளியில் ஊழியத்துக்கு போன மகிமையாக இருந்தேன். நிறையா அனுபவங்கள். ஒரு சர்வீஸ்லாம் 5 மணி நேரம் போய் செகண்ட் சர்வீஸே நடத்த முடியல, ஒரு சர்ச்சில் நடத்த முடியல. அப்புறம் அது ஈவினிங் சர்வீஸ் ஆக்கி அது ஒரு 4.5 மணி நேரம். போனோடனே கையில் எடுத்துரும் அப்பெல்லாம். ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கணும், யாராவது எதாவது பண்ணி அப்புறம் வர்றது எனக்கு அப்போ ரொம்ப வர்ஷிப்பும் மெசேஜுமே நீங்கள் அப்படி அந்த மாதிரி. ஓகே ஓகே. அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ யாராவது வர்ஷிப் எடுத்துகிட்டு உங்களை அவங்களும் இப்போ அது பண்ணுறேன், இப்போ அப்படி பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த ஃப்ளோ, அந்த டைமிங் இல்லாமல் அப்படி இருக்குமா? ஆமாம், 5 மணி நேரங்கிறது டைம் இல்லாமல். அப்போ அந்த க்ரௌடெல்லாம் அங்கே அப்படியே உட்காந்துருக்கணும் இல்லையா? ஆனால் நீங்கள் நிறைய அந்த தரிசனத்தை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, அந்த ஆண்டவரை தரிசித்தது, ஏஞ்சல்ஸ் பார்த்தேன் அப்படின்னீங்க. இந்த மாதிரியான டெவிலும் அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? இப்போ டெவிலெல்லாம் நான் பார்த்து உணர்ந்துருக்கீங்க? இல்லை ஃபீல் பண்ணுறதுன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை ஒரு பொதுவாகவே நெகட்டிவ் வைப்புமாங்களா? பொதுவாக காமனாகவே எல்லா பீப்புளுக்கும் அந்த ஒரு இது இருக்குது, போனால் எனக்கு ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து நம்ம செக் பண்ணுறோம்ல, நீங்கள் சொன்ன மாதிரி வைப், ஸ்பிரிச்சுவல் வைப் நம்ம செக் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். சரௌண்டிங்கை பற்றி, ஒரு வீடை பற்றி. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெபமே ஒரு ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க, தெய்வ பிரசனம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கேட்கலாம், ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணுறது இல்லையா? ஏன்னா வீட்டில் அந்த ட்ரைனஸ், உங்கள் ஆத்மா வந்து இயற்கையாகவே அவரை தேடும், அது ஆத்மாவோட குணம் அது. அதனால் நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ ஆண்டவரோட எந்த அளவுக்கு அந்த உறவில் இருக்கீங்களே, இப்போ எது நடந்தாலுமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் ஆண்டவருக்காக எதுனாலுமே விட்டுருவேன், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது அப்படியே அப்படி திங்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அதுதானே சத்தியம், அதுதான் சரியான பாதை. பைபிள் அதுதானே சொல்லுது. ஓகே, அதுதான் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை? இப்போ நீங்கள் என்னென்ன பாட்டிலேருந்து நிறைய நீங்கள் வெளியே தெரியுதுனால கேட்குறேன். இப்போ ஒர்ஷிப் அப்படிலாம் எடுத்துகிட்டா அது ஒரு மாதிரி இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. பாடல்கள் மாதம் மாதம் நிறைய புது புது பாடல்கள், பல கோடிகளில் வந்து கிறிஸ்தவ உலகமே அதை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பாட்டு ஹிட் ஆனாலே போதும் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஃபோக்கஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நிறையா யங் பீப்புளுக்கு சொல்கிறது அதுதான். நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, இப்படி நீங்கள் சொன்னதையே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாட்டு போட்டுகிட்டே இருப்பேன் பாஸ்டர், ஏதோ ஒன்று ஹிட் ஆகிடாதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர், நான் அதான் சொல்கிறேன், நான் என்னோட பாணியில் சொன்னால் செய்யுங்க, ரிலீஸ் பண்ண சொல்கிறாரா செய்யுங்க. சிலர் வந்து இப்போ என்னைய வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு முன்மொழி, அதாவது பாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நான் அது கூட செய்யாதீங்கன்ற, என்ன நம்பாதீங்க, உங்களுக்கு முன்னாடி ஓடினவங்களை நம்பாதீங்க, அழைத்த கர்த்தரை நம்பி செய்யுங்க.
இப்போ நான் வந்து சொல்கிறனாலையோ இல்லை இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு கூட ஃபீச்சர் பண்ணுறனாலையோ நம்ம ஊழியம் வரப்போகிறது கிடையாது. ஊழியம் அது வேறு ட்ராக்கே வேறு. நான் வந்து உங்களுக்கு சிபாரிசு பண்ணி ஊழியம் செய்ய வைக்க முடியாது. ஊழியம் மாதிரி ஏதாவது செய்யலாம். நான் ஊழியம் செய்யணும், கர்த்தர் உங்கள் மேலே வச்ச திட்டம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு தான் காத்திருக்கு. என்னோட இதை இப்போ பாட்டு போட்டோன்னே நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தரோம், அப்படியா இவ்வளோ கொடுங்க. பணிவாக கேட்டாங்க, நானும் பணிவாக சொன்னேன், இது எனக்கு வேண்டாம், வர்றது அது நேச்சுரலாக வரட்டும், மெதுவாக வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஷ்டம்னா வரட்டும், இல்லைன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. இல்லை இதுவும் ஒரு ஊழியம்தான், உங்கள் பாட்டு நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அவங்க வந்து பிப்ளிக்கலாக நல்லா அழகாக தான் பேசுகிறாங்க. நான் சொன்னால் என்னோடய கமிட்மெண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி. நான் வந்து அவரே செய்யட்டும், ஆண்டர் பார்த்துக்குவார், நேச்சுரலாக இருக்கட்டும், ஒரு சப்ஸ்கிரைபர்னால் கூட அது இயல்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு வேணும்னா வரட்டும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக ஏறது பார்ப்பீங்க சப்ஸ்கிரைபர். பாடல்கள் வந்து நல்லா நிறைய கேட்குறேன், அது போகுது. ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக உங்களுடைய மினிஸ்ட்ரி ஃபுல்லாக டெய்லி எல்லாம் நிறைய பக்கம் போகிறீங்க, நிறைய போய் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது, வெளியில் பார்க்குறதுக்கு குட் தான். ஆனால் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஆவிக்குரிய விஷயங்களை வந்து ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஓ அப்படியா? என்னோட ஊழியத்தில் நீங்கள் ஒரு அனுபவத்தை சொல்லும் போது அது பொதுவாக என்னோடதுன்னு இல்லை, பொதுவாகவே நிறைய நம்ம பேசுகிறோம். ஏதோ ஒரு அற்புதம் நடக்குதுன்னு வைங்க, இப்போ நமக்கு அற்புதம்னா குணமாகிறதுன்னு மட்டும்தான் நமக்கு மைண்டில் இருக்குது. அற்புதம் பெருவிழா அப்படின்னா முடமானவங்க நடப்பாங்க, செவிடர்கள். ஆனால் ஆக்சுவலாக பைபிளில் வரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குணமாக்கும் வரம் தனியாக இருக்கும், பிசாசுகளை துரத்தும் வரம் அது தனியாக இருக்கும், அற்புதங்களை செய்யும் சக்தின்னு இன்னொன்று இருக்குது. இப்போ நிறைய ட்ரோல் பண்ணுறவங்களாம் அதை பண்ணுறாங்கல்ல, இருக்கலாம், அது பொய்யாகவும் இருக்கலாம். ட்ரோல் பண்ணுறவங்களாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தண்ணியை வந்து நான் ரசமாக்கிட்டேன், அது அவங்க ஃப்ரெண்டை வச்சு பண்ணுறாரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னொரு சைடு அது ஆண்டவரால் செய்ய முடியும். ஏன்னா அற்புதங்களை செய்யும் சக்தின்னு இன்னொரு வரம் இருக்குது. நம்மளுடைய பொதுவான கன்செப்ஷன் என்ன? அற்புதம் அப்படின்னா சுகமளிக்கிறது, பேய் ஓட்டுறது, இது ரெண்டும் தான் அற்புதம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது ரெண்டும் தனியாகவே இருக்குது வரங்கள். அற்புதங்களை செய்யும் சக்தின்றது தனியாக இருக்குது. அப்போ அது என்னது? அது ரதத்துக்கு முன்னாடி ஓடுற டைம் ட்ராவல் பண்ணின ஊழியக்காரங்க நம்ம புக்ஸில் வாசிச்சிருக்கோம். டைம் ட்ராவல் பண்ண அவன் ஒரு புக்கை வாசிச்சு எப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனோம், அவரால் டைமுக்கு எதுக்கு போக முடியல, நான் கரெக்டாக சொல்கிறேன் நானும் தெரில, பாத்ரூம் போயிட்டு வெளியே வராரு, எங்கே போனோமோ அந்த நாட்டில் இருக்கார். ஒரு புக்கில் வாசிச்சேன். சரி சரி சரி. அந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்கு. இப்போ ஸ்பிரிட் ட்ராவலிங் சொல்கிறீங்க. ஆண்டவர் வந்து எசேக்கியேலை உலர்ந்த எலும்பு உள்ள பள்ளத்தாக்கு கொண்டு போகிறார். ஆக்சுவலி இஸ் ட்ராவலிங். வெளிப்படுத்தின விசேஷமாக அப்படி நான் நம்புறது. அது ஒரு விஷன் கிடையாது. God took him to that particular happening time. யோவான் அவரை ஆண்டவர் கொண்டு போகிறார், கொண்டு போய் காட்டுறார். நரகத்தை பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஊழியக்கார் சொல்கிறாருன்னா, நான் இன்னும் பார்த்ததில்லை, பார்த்த நிறைய பேரை வந்து அவங்க எப்படின்னு கேள்வி கேட்குறது இருக்குது. வசனத்தின்படி அவங்க கேட்குறாங்க. ஏன் பார்க்க முடியாது? ஏன் அப்படின்னா, ஏன் இவங்கெல்லாம் ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க, எப்படி பார்க்க முடியும்? நான் சொல்கிறேன், ஏன் பார்க்க முடியாது? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காட் இஸ் அன் இட்டர்னல் பீயிங். ஓகேங்களா? அதுக்கு ஒரு நாள் 1000 வருஷங்களை போல இருக்கு. ஓகேங்களா? ஜனங்கள் நம்ம வந்து டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கும். சூரியன் சந்திரன் இதெல்லாம் காலங்களை குறிக்கிறதுக்கு ஆகாய விரிவில் வைக்கப்படுது. ஸோ த டைம்லெஸ் காட் வந்து இந்த டைம் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். நமக்கு தான் டைம், அவருக்கு டைம் கிடையாது.
டைமும் இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை, ஸ்பீடும் இல்லை. அதனால் அவருக்கு எப்போ எங்கே வேணால் இருக்க முடியும். ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால தான் அவருக்கு ஒரு நாள் 1000 வருடங்களை போல இருக்கு. டக்குன்னு அங்கே போவார். நமக்கு தான் ஃப்யூச்சர் அதெல்லாம், ஏன்னா வி ஆர் பவுண்ட் பை டைம். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. ஹீஸ் அன் எட்டர்னல் பீயிங். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு தேவன் அவர். ஆனால் பூமிக்குள்ளே வரும்போது அது அவர் ஆதியும் அந்தமும் ஆனவராகவும் இருக்கிறார். டைமுக்குள்ளே வரும்போது தான் அவருக்கு ஆதியும் அந்தமும் ஆனவர். அதை விட்டு வெளியே போனால் அவர் துவக்க முடிவும் இல்லாதவர். இஸ் அன் எட்டர்னல் பீயிங். ஸோ நம்மளே வந்து தெய்வ பிரசனத்தில் இருந்தோன்னா ஜபம் பண்ணுற டைமே போகிறதே தெரியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜபிச்சிருப்போம். பார்த்தா ஒரு அரை மணி நேரம் மாதிரி ஃபீல் ஆகும், 10 நிமிஷம் மாதிரி. இதெல்லாம் என்னதுங்க? த டைம்லெஸ் காட் கேம் இன் டு யுவர் ஹவுஸ். உங்களை அப்படியே சரவுண்ட் பண்ணிட்டார் அவர் பிரசனத்தில். அவருடைய பிரசனம் கேரிஸ் தட் இட்டர்னல் சப்ஸ்டன்ஸ். ஸோ எப்போல்லாம் நீங்கள் தெய்வ பிரசனத்தில் உண்மையாக இருக்கீங்களோ, அப்படியே உண்மையானா அதுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஏன் டைம் போகிறதே தெரியாதுன்னா, அந்த டைமில் யூ ஆர் நாட் இன் த டைம் ஜோன், யூ ஆர் இன் டு த இட்டர்னல் பீயிங்ஸ் ப்ரெசன்ஸ். தட்ஸ் வை யூ டோன்ட் ஃபீல் டைம். ஆனால் மாம்சத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணா உங்களுக்கு 1 மணி நேரம் பண்ண மாதிரி இருக்கும். டைம் பார்த்தா 5 நிமிஷம். என்னடா 1 மணி நேரம்? அது ஃப்ளஷில் பண்ணுறோம். இப்போ மோசேவுடைய 40 days அந்த இதெல்லாம் வந்து ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரரு உள்ளே போய் ஜெபம் பண்ண போனாராம். வெளியே வரும்போது என்னம்மா பசிக்குது அப்படின்னா, நீ உள்ளே போய் 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெளியே வந்தோன்னா அந்த பசி, ஆண்டவருக்கும் அந்த 40 நாள் முடித்தோடனே பசி. ஸோ அந்த இட்டர்னல் ப்ரெசன்ஸில் இருக்கும் உங்களுக்கு பசிக்காது. அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு, அவங்களுக்கு பசிக்கவே இல்லை. பிகாஸ் டைம் ஸ்டாப் தேர். அவங்க அந்த இட்டர்னல் ப்ரெசன்ஸில் இருக்கிறாங்க. தேர் அவுட் ஆஃப் டைம் ஜோன். ஏன்னா அவங்க தேர் சரௌண்டட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியா? எவ்வளோ தடவை நான் உபவாசம் இருக்கும்போது எனக்கு ஒரு டைம் வச்சுருக்கேன். சரி. நைட் 12 மணிக்கு தூங்குவேன், 7 மணிக்கு எந்திரிப்பேன். சரி. 1 hourல குளிச்சுட்டு ஒரு பாலோ டீயோ குடிப்பேன். டீ தான் மோஸ்ட்டாக குடிப்பேன். 8 மணிக்கு உட்காந்தேன்னா நைட் 12 மணி வரையும் ஜெபிப்பேன் அப்படி. ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, அப்படி விடிஞ்சிருச்சு. நைட்டில் தூங்கல. அடுத்த நாள் 7 மணி ஆயிடுச்சு. 12 காலையில் 8லேருந்து அடுத்த நாள் 7 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாது. ஸோ ஒரு சிலர் தான் எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ப்ரேயர் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்றேன். நீங்கள் ப்ரேயர்ன்றது எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் டங்ஸில் அப்படியா? டங்ஸ் தான். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அந்த ப்ரெசன்ஸில் கனெக்ட் ஆகிடும். நமக்கு புரியும். அது கனெக்ட் ஆகிட்டோம்னா ஈஸியாகிடும். அவர் கூடும்போது அவர் வந்துடுறாரு. வந்தவரோட நம்ம கனெக்ட் ஆகுது. த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். நமக்கு ஆண்டவருக்குள்ள பர்சனல் உறவு ரொம்ப முக்கியம். இப்போதான் டைம் போகவே தெரியாமல். ஸோ அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தவங்களால தான் முடியுன்றீங்களா? இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது, போர் அடிக்குமே. சாரி, அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக மறந்துருக்கீங்க அந்த ப்ரெசன்ஸில். சில டைம் ப்ரெசன்ஸ் ஞாபகம் வருது. என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். நான் காரில் போகும்போது அமைதியாக இருந்தேன்னா அவள் கேட்பேன், என்ன ப்ரெசன்ஸான்னு கேட்பேன். என்ஜாய். கண்ணில் அப்படி தண்ணி மட்டும் போகும். நான் அமைதியாக இருப்பேன். பிரசங்கம் பேசுறது பாடுறதெல்லாம் இருக்காது. உள்ளம் துதிக்கும். பட் கான்சியஸ் வண்டி ஓட்டுறது இல்லை, அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு மனுஷன்கிட்ட பேச வராது. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அனுபவங்கள் தெய்வ அந்த ப்ரெசன்ஸ் உணர்றது தனி தானே. இப்போ நீங்கள் ஒரு நிறைய அபிஷேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி எறியப்பட்டேன் சொல்கிறது அந்த. பட் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நம்ம இந்த விஷுவல் பார்த்தா தூக்கி யாரும் எரியப்படுறது இல்லை. அது மாதிரி ஃபீலான்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு தூக்கி எறியப்பட்ட மாதிரி ஃபீல் இருக்கு. அதெல்லாம் இருக்குது. உண்மைதான். உண்மையில தூக்கி எறியப்படுறதா இருக்கு. இருக்காங்க, இருக்கு. என் மொழியத்திலே நான் பார்க்குறேன். பறந்து போய் அப்படி சொல்கிறீங்களா? அது தெரிச்சு போய் விழுந்துருவாங்க. நான் இங்கே இருந்தேன், அவன் அங்கே விழுந்துட்டேங்கிறது அது அவங்களுக்கு தெரியாது. அப்படியே உருண்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே ஒரு ஃபீல். என்னடா இங்கே இருந்தால் அங்கே எந்திரிக்கும் போது அங்கே இருப்பாங்க. பறந்துட்டு போனே மேபி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ப்ரெசன்ட், அந்த இதுதான் அவங்க தெரியாது எப்படி போகிறாங்க. பட் சிலரால் நீங்கள் நிறைய மீட்டிங்லாம் போயிருப்பீங்க. சிலரெல்லாம் அதை உணர முடியல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது கான்சியஸாக அவங்களுடைய உறவு. ஐயோ, அது பெரிய சப்ஜெக்ட்.
இல்லை அவங்க அந்த கான்சியஸாக Actually அதான் நான் இருக்கிறதுனால. பிரசங்க நிறைய பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதாவது நான் அந்த ஆத்மான்னு சொன்னேன் பாருங்க. சரி சரி. தேவன் மனுஷனை படைக்கும் போது மட்டும் நாசியில சுவாசத்தை ஊதுறார். எல்லா விலங்குகளுக்கும் உயிர் இருக்கு, ஆனால் மனுஷனுக்கு அப்படி அவர் கொடுக்கல. ஒரு மண்ணை பொம்மையில நாசியில ஊதுறாரு. ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மா. இந்த ஆத்மாவோட பிறப்பிடம் எங்க இருக்கு? அவருடைய சுவாசமா இருக்கு. மனுஷனுக்கு மட்டும் அதை வைக்கிறார், வேற யாருக்கு எந்த விலங்குகளுக்கும் கொடுக்கறது இல்லை. இல்லைங்களா? மனுஷனுக்கு மட்டும்தான். ஏன்னா மனுஷனோட தான் உறவாடணும்னு நினைச்சார். மனுஷனோட உறவாடணும்னா, ஆனால் மனுஷன் மண்ணிலிருந்து வரான். இப்போ தெய்வத்தன்மை ஒன்று அவனுக்குள்ள இருந்தால் தான் இவர் உறவாட முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் சுவாசத்தை அவனோட ஆத்மாவா ஆவியாக கொடுக்குறாரு. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஆவியும் அவருடைய சுவாசம். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஆத்மா நேச்சுரலாகவே அவரை தேடும். தாவீது எழுதுகிறாரு, நிறைய இயேசு கிறிஸ்துவை வணங்காதவர்கள் தெய்வத்தை ஏன் தேடுறாங்க தெரியுங்களா? தேடல் உண்டா? ஏன் தெரியுங்களா? அந்த ஆத்மா தேடும். யாரை தேடுது? தேவனை தேடுது. இவங்க அதுக்கு என்னென்னமோ கொடுத்து பார்க்குறாங்க. அந்த தேடல் நிறைய சமாதானம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி பண்ணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணி பார்க்கலாம், ஏழைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம், கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு இது கிடைக்குமா, இல்லைன்னா புண்ணியம் கிடைக்குமா, இந்த சமாதானம் கிடைக்குமா, போய் மலையில் போய் உட்காந்து பார்க்க, அப்படியெல்லாம் கிடைக்காது. இந்த ஆத்மா அவரோடு இணைஞ்சிருச்சுன்னா அந்த சமாதானம், அந்த நிம்மதி, அந்த பீஸ், வேதம் சொல்கிற சமாதானம் இதுதான். நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு. இந்த ஆத்மா ஏங்கும். அது தாவீது தான் அழகாக எழுதுறாரு, வேற யாருமே எழுதலை. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கும். அவரோட நம்மளோட ஆத்மா தான் அவரை வாஞ்சிக்கும். அதனால ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்கள் ஆத்மாவை வச்சு நீங்கள் தேடலாம் பிரசனத்தை. இந்த வீடு எப்படின்னு பார்த்துடலாம். அப்படியே. ஏன்னா உங்கள் ஆத்மா உயிரோடு இருக்கும். தேவ உறவில் இருந்தால் தான் அது உயிரோடு இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மா செத்து போகும். செத்து போன ஆத்மாவுக்கு தெய்வ பிரசனம் உணராது. ஏன்னா நீங்கள் தெய்வ பிரசனத்தை உங்கள் ஆத்மாவில் தான் உணர முடியும், ஆவி ஆத்மாவில். அதே செத்து போயிருந்துச்சுன்னா அது உணரவே முடியாது, எப்படா முடிப்பாங்கன்றது. ஆனால் இதே உறவில் இருக்கிறவர்களுக்கு அப்படி உள்ளே போய் அப்பா அப்படின்னா அந்த பிரசனம் ஃபீல் பண்ணுவேன். இப்போ எப்படி நான் சரீரத்தில் நான் செத்து போயிட்டா என் ஒய்ஃப் என்னதான் அழுதாலும் எனக்கு கேட்காது, அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் கேட்காது. அது மாதிரி ஆத்மா மரணம் அடைஞ்சவன் அங்கே இருக்கிற தேவனுடைய பிரசனத்தை உணரவே முடியாது. ஓகே. ஸோ அப்போ அந்த பிரசனத்தை உணர முடியாதவர்கள் இப்படி ஆத்மாவில் மரணம் அடைஞ்ச, அதாவது மரணம்னா பாவம் செய்ததுனால ஆத்மா தேவனை விட்டு தூரம் போயிடும். அதுக்கு பேர் தான் மரணம். ஆக்சுவலாக மரணம்னா செத்து போனது அப்படின்னு இல்லை, தூரம் போயிடும். அதுக்கு உயிரெலாம் இருக்குது, ஆனால் இந்த பிரிவை மரணம் இப்போ பாவம் மன்னிப்பெல்லாம் அவர்கிட்ட கேட்கும் போதே அந்த அன்பு பிரசனம். ஏன்னா சரீரத்தோடு அவர் உறவாட மாட்டார். மனுஷன் நமக்குள்ள தான் சரீரத்தில் உறவு. தேவன் உங்களை ஆத்மாவோட தான் உறவாடுறார். ஆத்மா செத்து போனால் உறவு தெரியாது. ஓகே, அப்படி சொல்ல வரேன். ஸோ அப்படி தான் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டீங்க, சில பேருக்கு அது இதாக மாட்டேங்குது. ஒரு நாள் 2 நாள் ஓகே, டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கே இஷ்டம் இல்லாமல் இருக்கும், ஒரு ப்ரெஷரு. இதுதான் வருஷங்களாக போயிட்டுருக்கு, மாதங்களாக போயிட்டுருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஆத்மாவை செக் பண்ணணும். செத்துடுச்சா, தூரமாக போயிட்டேன்னா, ஆண்டோட பிரசனம் கூட உணர முடியாமல் போயிட்டோமா. விடுதலை எப்போ பரிபூர்ணம் ஆகும்னா 3மே நடக்கணும். ஆவியானவரால் வருகிற விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டாங்க? குமாரன் உடைய விடுதலை, இரத்தத்தினாலும் வார்த்தையினால். சத்தியத்தை அறிகிற அறிவினால் வருகிற விடுதலை. ஒரு சிலருக்கு நல்ல அபிஷேகம் இருக்கும், ஆனால் சத்தியம் தெரியாது. நிறைய அந்நிய பாஷை பேசுவாங்க, உருளுவாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிற சத்தியம், இங்கே பாருங்கள், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் சத்தியத்தை கொண்டு தான் நம்மளை விடுதலை செய்யும். தனியாக வேலை செய்யும். சத்தியம் தெரிஞ்சாதான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு நம்ம செவி கொடுப்போம். இது 3மே
கரஸ்பாண்டிங்காக நடக்கும்போது தான் ஒரு விஷயத்துலேருந்து விடுதலை வரும். நீங்கள் சொல்கிறது அதுதான். நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி உருள்றான், ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறான், வெளியே வந்தால் சண்டை போடுறான். சேம் அதே குணம் தான் இருக்கு. குணங்கள் இருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்கு, ஆனால் அதுக்குரிய சத்தியம் இல்லை. விடுதலைக்கான வார்த்தை ஆவியில் இதெல்லாம் ஒன்றா வேலை செய்யும். ஒன்று இருந்து இன்னொன்று இல்லைன்னா அவங்களுக்கு இல்லை தான். இப்போ நான் அப்படிதான் எனக்கு ஆண்டவர் நடத்தியிருக்கார். எல்லாருக்கும் அப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தன் விடுதலை ஆகிறான்னா இது மூணுமே நிச்சயமாக அவங்க பார்த்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மூணுமே ஒன்றா வேலை செய்யும்போது தான் விடுதலை பரிபூர்ணமாகும். இல்லைன்னா இப்போ பாருங்க, நிரம்பின பாத்திரம் நிரம்பி இருக்கு, ஆவியும் இருக்கு, ஆனால் மாம்சமும் வெளியே தெரியுது. ஆனால் நிரம்பி வழிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது தெரியாது. ஸோ அந்த நிரம்பி வழிகிற அனுபவம் அப்படின்னா நம்ம ஆவிக்குள்ளாகிற ஆவிக்குரியவனாக மாறுறது. எல்லாவற்றும் இப்போ நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட, நீங்கள் மட்டும் எப்படி இப்படி டீல் யோசிக்கிறீங்க, இப்படி பேசுகிறீங்க, உங்களை ஒரு மாதிரி இப்போ சொல்ல மாட்டாங்களா? அதாவது ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும்போது நம்மளோட மாம்சமே வெளியே தெரியாது. நானே தெரிய மாட்டேன். என்ன நான் காமிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன நிரம்பி வழிகிற அனுபவத்தில் போல. இது நிரம்பி வழியுதுன்னு வைங்க, இதை உங்களால் பார்க்க முடியாது. தண்ணி வெள்ளையாக இருக்கிறனால மேபி பார்ப்பீங்க, ஆனால் ஒரு கலர் வாட்டர்னு வைங்க, நிரம்பி வழியுதுன்னா உங்களுக்கு உள்ள அந்த என்ன பாத்திரம்னே தெரியாது. அவர் தான் தெரிவார். அந்த அனுபவம் நீச்சல். இப்போ கரையில் இருக்கீங்க, ஆண்டவர் 1000 மூலம் ஏறி வந்தார், போகிறீங்க 1000 மூலம் உங்களை பார்க்க முடியும், ஆனால் அபிஷேகத்தில் தான் இருக்கீங்க. நீச்சல் ஆழத்துக்கு போனீங்கன்னா உங்களை பார்க்க முடியாது. ஸோ அந்த மாற்றம், அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயல் அந்த பரிசுத்தாவின் மகிமையில தான், சத்தியத்தை அறிகிற அறிவில் எதுவுமே தனியாக செய்ய முடியாது. அவருடைய ரத்தம், குமாரனுடைய விடுதலை, வசனம், அபிஷேகம், என்னதான் ஜெபிச்சாலும் அண்ணா இது மூணுமே டேண்டம். சத்தியத்தை அறிகிற அறிவினால வர விடுதலை, அது பரிசுத்த ஆவியானவர் எய்ட் பண்றாரு. அவர் தான் வசனத்தை தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுக்கிறார். வசனம் இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியாது. எப்படி எதை வச்சு கிரியை செய்வார்? அவருக்கு ஒரு டூல் தான் வசனம் தான், அவர் ரத்தம் தான். அதில் கழுவுறாரு, இதில் சுத்திகரிக்கிறாரு, புடமிடுறாரு. நம்ம ஒன்று மட்டும் தெரியுது, இன்னொன்று இல்லைன்னா விடுதலையில் ஒரு பாதிப்பு வருது. ஸோ உங்களுடைய தாட் இப்போ நிறைய இப்போ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா பிசாசு துரத்துறது, ஹீலிங், இதுக்கு தான் நிறைய ஜனங்கள் போகிறாங்க, அது நடக்கும். அந்த மாதிரியான இதுலலாம் உங்களுக்கு நான் நம்புகிறேன். ஏன் நம்பக்கூடாது? கண்டிப்பாக. அவங்கவுங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ராஜ்யத்துக்கு எல்லாருமே தேவை. இப்போ நம்ம ஊழியக்காரங்கள்டே நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா, இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க இவங்களை திட்டு. நம்ம எல்லாரும் வேணும் ஐயா, ராஜ்யத்துக்கு அந்த வரம் இருக்கிறவங்களும் வேணும், வசனத்தை போதிக்கிறவங்க வேணும், குணமாக்குற வரம், எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் கட்டுறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்ம ஒருவருக்கொருவர் மேன்மையாக மற்றவங்க வேணும். ஸோ நீங்கள் ஒர்ஷிப்பில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், இப்போ நிறைய கான்சர்ட் நடக்குது இல்லையா, நிறைய கான்சர்ட்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கான்சர்ட்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க? இல்லை, நான் பண்ணுவேன், நான் பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக கான்சர்ட்லாம் பண்ணுவேன். ஆனால் டிக்கெட் போட்டு பண்ண மாட்டேன். ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் இல்லை, அதுக்கான எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது ஸ்டேஜ்லேருந்து மியூசிஷியன்ஸை எல்லாம் காசு கொடுக்க செலவு பண்ணணும். இல்லை, அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் இருக்குன்னு இருந்தால் பண்ணுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம எதுக்கு பண்ணணும்? ஸோ ஒருத்தர் விரும்பி வர்றாங்க அப்படிங்க பண்ணுறவங்கள நான் யாரையும் குறை சொல்லலை. நியாயமான காரணம் நிறையா சொல்கிறாங்க, நியாயமான காரணங்கள், அது மறுப்பே நம்ம சொல்ல முடியாத காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு ஈவினிங் வர்ஷிப் இப்போ அது கூட இல்லைன்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நாங்கள் வர்ஷிப்பே பண்ணலையே, கிறிஸ்டியன் என்டர்டெயின்மெண்ட்ன்றாங்க.
இல்லைன்னா இந்த இந்த யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் அந்த செக்யுலர் கான்சர்ட்டுக்கு போயிடுறான். நம்ம ஏன் ஒரு கிறிஸ்டியன் கான்சர்ட் நடத்தக்கூடாது? அவனை இங்கே கொண்டு வந்து வச்சு ஆண்டோட பாட்டு பாடுவோம். சரி, அப்படி சொல்கிறான். நியாயம் நல்லதாக இருக்குது கேட்குறதுக்கு, தப்பெல்லாம் இல்லை. எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் ஒரு வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அது ஃப்ரீயாக பண்ணுறோம், தேவனுக்கு பண்ணுறோம், அவருக்கு மகிமை செலுத்த பண்ணுறோம். இதே கேம்ப் வைக்கிறாங்க, 3 நாள் கான்ஃபரன்சஸ்லாம் வைக்கிறாங்க, அது நம்ம போகிறோம், நம்ம விரும்பி போகிறோம். எனக்கு இந்த சத்தியம் வேணும், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அது நம்ம காசு கொடுத்து போகிறோம். அது கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா 3 நாள் சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே எதுவுமே ஃப்ரீ கிடையாது. கான்சர்ட்டில் கொடுக்குற காசுக்கு அவங்க செலவு பண்ணி பண்ணுற மியூசிக். கான்சர்ட்டு தப்பு கிடையாது, பண்ணுறவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதை நம்ம பண்ணும்போது அங்கே ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து தேவனை துதிக்கிறோம், அது ஒரு ஈவினிங் தான் இல்லைங்களா? அதுக்கு எவ்வளோ ரூபாயெல்லாம் போடுறான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி பண்ணால் எனக்கு சந்தேகம்தான், இப்படி டிக்கெட்லாம் போட சொல்லுவார். நம்ம பண்ண ஃப்ரீயாக பண்ணணும்னா ஃப்ரீயாக பண்ணணும். மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் தெய்வ பிரசன்னத்தை, அட்மாஸ்பியரை, அனாயிண்டிங்கை, ஒரு வர்ஷிப்பை, ஆண்டவரை துதிக்கிறது, மகிமை. அவங்க சாங்டிஃபை ஆகி தேவனோட உறவில் சேர்க்கப்பட்டு விடுதலை ஆகி போட்டோம். இது என்டர்டெயின்மெண்ட்டு பண்ண முடியுமா சொல்லுங்கள்? பாடுறதே, நம்ம பாட்டு ஆண்டவர் கொடுக்குறதே அவரை துதிக்கிறதுக்கு. சரி, நிறைய இடத்துல நான் பார்க்க யூத் மீட்டிங் ஒன்று வச்சா யூத்துக்காக செய்வாங்க, கர்த்தருக்காக செய்கிறோம். இப்போ வந்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, ஏதோ ஒரு ட்ராமா போடுறது, அவங்கள ஒரு என்கேஜாக வைக்க, அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒரு ஆர்மி ரெடி ஆகணும், அங்கே தேவனுக்கான ஒரு வேலை நடக்கணும், அநேகர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அநேகர் ஊழியத்துக்கு எழும்பி வரணும், பாவத்தை விட்டு ஓய்ந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும். அப்படி அந்த முடிவு இங்கே இதுதான் யூத் மீட்டிங் நடக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் என்டர்டெயின் தப்பே கிடையாது. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, இப்போ கேட்டது தான் சொல்கிறாங்க, வெளியில் போய் கான்சர்ட்டுக்கு போயிடுறானுங்க, செக்யுலர் கான்சர்ட். ஸோ அவங்க வழியிலே போய் அவங்கள அப்படியாண்ணா காஸ்பலுக்கு வேறு எது எய்டுமே தேவையில்லை, அது தனியாக வேலை செய்யும். சப்போர்ட்லாம் எதுக்கு? நீங்களும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பணம் கொடுத்து பண்ணுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இப்போ நீங்களாம் பண்ண போகிறீங்க, அது ரெகுலர் ஆண்டவர் பேசியிருக்காரு. ஒரு நாள் நிச்சயம் கோயம்புத்தூரில் பண்ணுவோம். தட் வில் பி a ஃப்ரீ கான்சர்ட். ஓகே, காரு, புது காரு உங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கு. ஆமாங்க. இது எப்படி நடந்துச்சு? இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கார் வச்சுருந்தீங்களா? இல்லை இல்லை, 2 வீலர் கூட இல்லை எனக்கு. உங்கள் 2 வீலர் இல்லை? சரி, ஓகே. ஒய்ஃபோடது ஓட்டுவேன். சாரி, ஒய்ஃப் அப்புறம் வேலைக்கு போயிட்டா நமக்கு இருக்காது. சரி, அப்படி இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தேவன் சித்தம் இல்லாத ஒரு பொருள் எனக்கு வேண்டாம். ஊழியத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நான் அதை யோசிப்பேன். சரி. ஸோ 2 வீலர் வாங்க கூட ரொம்ப யோசித்தேன். இப்படியெல்லாம் யாரும் யோசிப்பாங்கன்னு நானே யோசிக்குவேன். ஆனால் ஒரு வண்டி வாங்குறதுக்கு என் ஒய்ஃப் கூட சொல்லுவேன், வண்டி வாங்குறதுக்கு ஏங்க இப்படி யோசிக்கிறேன்? இல்லைப்பா, அவர் தருவார் பாரு, சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன் கார் வாங்குறதுக்கு, 20 lakhs. தூக்கி வாரி போட்டுச்சு. ஆண்டவர் சொன்னால் கொடுங்கய்யா. நான் கார் தான் வாங்கணுமான்னு கேட்டேன். வேறு ஏதாவது ஊழியத்துக்கு எதாவது செய்யலாமா, இல்லைன்னா இடம் எதாவது வாங்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி. அப்படியெல்லாம் இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு காருக்கு தான் கொடுத்தாரு, நீங்கள் கார் வாங்க. அப்போனா சரி. ஆக்சுவலாக எனக்கு தேவையும் இல்லை காரு, அப்பாவோட காரு நான் தான் யூஸ் பண்ணுறேன். நான் அப்பா ஏசப்பாடு சொன்னேன், எதுக்கு எனக்கு தேவையே இல்லை, ஆனாலும் எனக்குன்னு கொடுக்குறாரு. ஸோ நான் இப்படி தான் பார்க்குறேன். நம்ம அவர் வேலை செய்யும்போது நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கிறார். கார் வாங்கியிருக்கேன். ப்ராஸ்பரிட்டி செய்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு செய்தியே வேண்டான்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? அதெல்லாம் சும்மா வரப்போகிற விஷயம். ஒரு ராஜ்யத்தை தேடுறோம்,
இதெல்லாம் கூட கொடுக்குறேன். இட் வில் பி ஆடட். இந்த அடிஷன் மேலே ஃபோக்கஸ் ஆகும்போது தேட வேண்டியது மிஸ் ஆகுது இல்லைங்களா? ஜனங்களோட இது மைண்டு இங்கே போயிடுது. பணம் சேர்க்கணும், நகை, அதே பிசாசோடைய ட்ராப்பு தான் வசனத்தின் மூலமாக வருது. இதெல்லாம் இல்லாமல் இல்லை, ப்ராஸ்பெரிட்டி இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்ம நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறார். ஆசீர்வாதமாக இருக்கணும், சுதந்திரிக்கணும். அவர் ஆரம்பத்துலேருந்து அதை சுதந்திர வாழ்வு, சுதந்திரத்தை கொடுக்குறாரு. அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் வந்து உறவு வந்ததுனால அங்கே ஃபோக்கஸ் பண்ண இதெல்லாம் வந்துடும். ஸோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறையா ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாம் பார்ப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய இந்த பேட்டியினுடைய சாராம்சத்தையே சொல்லலான்னு இருக்கேன். ஸோ என்ன ஆண்டவர் நடத்தின விதத்திலிருந்து அதை எடுத்து உங்களுக்கு சொல்லணுன்னா, கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனியாக அழைச்சி அபிஷேகிச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பில் கர்த்தரே நடத்துவார். நம்ம அநேக நேரங்கள் மனுஷங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ணாமல் இல்லை, ஸ்தாபனங்கள் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனும் உங்களை ஊழியத்தில் நடத்த முடியாது. கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் தான் ஊழியத்தின் வாசலை திறக்கணும். நம்மளா போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறது அதெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அநேகர் அப்படி அந்த டெஸ்பரேஷனில் வந்து அது மாதிரி பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் காத்திருங்க, அதில் பிரதிபலன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது கர்த்தரே கரத்தை நீட்டி அதை செய்யும்போது இந்த பிரதிபலன் ரொம்ப ஆச்சரியமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஊழியம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையே சாட்சியாக ஆண்டவர் அப்படி நடத்துவார். ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து உயர எழும்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச் நேரத்தை ஒதுக்கி. தேங்க்யூ. சாட்சியில் தேங்க்யூ ஸோ மச்.